பங்கஜ் சார் கேட்கலாம், ஆனா அவர் தப்பா நினைச்சிட்டாருன்னா வேண்டாம். சூர்யா சாரே நிச்சயம் கூப்பிடுவாரு. ஏர்போர்ட் போற பிஸிலையும் வீடு வரைக்கும் வந்தாருன்னா நிச்சயம் அவரே கூப்பிடுவாரு. என்ன தேடுறீங்க பங்கஜ்? ஃபைல், முக்கியமான ஃபைல். சார் எங்க? சந்திரா சார் இனிமேல் தான் வருவார் மீராஜி. அர்ஜென்ட்னா அவர் ஃபோனுக்கு கூப்பிடுங்களேன். பி சீரியஸ் பங்கஜ், டோன்ட் இரிட்டேட் மீ ப்ளீஸ். சூர்யா சார் எங்க? இது என்ன கேள்வி? அவரு லண்டன்ல இருக்காரு மீராஜி. சூர்யா சார் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்கன்னு நான் சும்மா இருந்தேன். லண்டன் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது, ஏன் அவர் கான்ஃபரன்ஸ்க்கு வரலன்னு. வாட் ஷுட் ஐ சே பங்கஜ்? டெல் மீ. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? மீராஜி, இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா அப்புறமா சொல்றேன். நோ பங்கஜ், திஸ் இஸ் நாட் ஃபேர். இந்த கம்பெனியோட விபி நான். சூர்யா சார் எங்க போயிருக்காரு, ஏன் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணலன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ங்கிறது ஏன் உரிமை. யூ கான்ட் ரன் அவே லைக் திஸ். சொல்லுங்க பங்கஜ். மீராஜி ப்ளீஸ். மீராஜி. நோ பங்கஜ், சார் எங்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சார் சென்னையில தான் இருக்கார். வாட்? சென்னையிலயா? சார் ஏன் லண்டனுக்கு போகல? சென்னையில எங்க இருக்காரு? ஏன் சார் ஆபீஸ்க்கு வரல? மீராஜி, இப்ப எதையும் நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. தயவு செய்து என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் மீராஜி. பங்கஜ். பங்கஜ், எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. தயவு செய்து நிலைமை புரிஞ்சுக்கங்க மீராஜி. நான் அது அப்புறமா பொறுமையா சொல்றேன் உங்களுக்கு. நோ பங்கஜ், சூர்யா சார் எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்த்து ஆகணும். இட்ஸ் நாட் சேஃப் மீராஜி. ஐ டோன்ட் மைண்ட் பங்கஜ். சூர்யா சாரை பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. இத பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லல, சூர்யா சாருக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாட்? அப்படி என்னதான் பிரச்சனை பங்கஜ்? நோ பங்கஜ், நீங்க என்னமோ மறைக்கிறீங்க. நான் சூர்யா சாரை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல மீராஜி, அது ப்ளீஸ் பங்கஜ், ப்ளீஸ் என்ன உடனே கூட்டிட்டு போங்க. நான் சூர்யா சாரை இப்பவே பார்த்து ஆகணும். ஆனா இந்த விஷயம் ஐ ப்ராமிஸ் பங்கஜ், யாருக்குமே தெரியாது. ஓகே, கெட் இன். என்னது? மியூசிக், இசை, ஞான சூன்யமே. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கு தான் சுத்தமா தெரியல. இந்த வடிவேலு ஒரு லூஸ் கிட்ட அடி வாங்குவார்ல, அதே மாதிரி நீ அவன்கிட்ட அடி வாங்குவல, அப்பதான் நீ திருந்துவ. கரெக்ட் டயத்துல வடிவேலுவை ஞாபகப்படுத்தின. Sing in the rain, I'm singing in the rain. சுப்பு, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைக்கிற கதையா இருக்கு நீ செய்யறது. அம்மா மகமாய், எனக்கு பழகி போச்சு. அந்த கெடாரு பாவம், அதையாவது காப்பாத்துமா. புஷி, எனக்கு ஒரு டவுட். அது என்ன திட்டதுனா மட்டும் உனக்கு எங்க இருந்து இந்த மாதிரி ஸ்பெஷலா பழமொழி எல்லாம் கிடைக்குது? ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளீஸ் 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 இன்னொரு தடவை திட்ட. சுப்பு, நீ இப்படி பொறுப்பே இல்லாம கெடார் வாசிச்சுட்டு இருந்தா வாய் ரொம்ப அது.
அடமான வச்சிருக்கிற கடையை தான் மீட்கணும். இத மீட்டு ஒரு சுக்குக்கு பிரயோஜனம் இல்ல. கத்தாத புஷ்பா, கடை எங்க போயிட போகுது பாத்துக்கலாம். கத்தாம என்ன பண்றது? நீ வீட்ல இருந்தா ஏன் வேலையும் நடக்க மாட்டேங்குது? அப்படி என்ன பெருசா வேலை செஞ்சு கீஷ்ட நீ? மீந்தி போன இட்லி எல்லாம் அப்படி சும்மா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரைடு இட்லி அப்படிங்கிற பேர்ல கொடுக்குற. அதை திங்கறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஆட, இந்த போஸுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல இல்ல. என்ன சுப்பு சொன்ன? நான் இந்த வீட்ல சும்மா இருக்கேனா? ஏன் இட்லி பிரியாணி உனக்கு பிடிக்காதா? ஏன் சொல்ல மாட்ட? காலையில எந்திரிச்சு வீட்டை பெருக்கி மொழிகி அதுக்கப்புறம் டீ போட்டு வச்சு குளிச்சு சமைச்சு உங்க 2 பேருக்கு டிபன் கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் துணி துவைச்சு காய போட்ட துணியை கொண்டு வந்து மடிச்சு வச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் திரும்பியும் வீட்டை பெருக்கி விளக்கேத்தி உங்களுக்கு ராத்திரி டிபனும் பண்ணி வச்சா நான் இந்த வீட்ல சும்மா இருக்கேன்னு சொல்றேன். சூர்யா சாருக்கு பிடிச்சு சூப்பரா இருக்குன்னு சொன்ன இட்லி ஃப்ரைய கேவலமா இருக்குன்னு சொல்றேன். 10 பாத்திரம் தேய்க்கிறத விட்டுட்டியே, அப்படின்னா பெருசா வேலை செஞ்சு கீஷ்ட நீ. சொல்றது அப்படியே இழுத்து இழுத்து சொல்லிட்டா செய்யற காரியம் பெரிய காரியம் ஆயிடுமா? ஒரே ஒரு நாள் என் கடைக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு புடவையெல்லாம் எடுத்து காட்டி அதை திருப்பி மடிச்சு மேல எடுத்து வச்சு பாரு, அப்ப தெரியும் என் கஷ்டம் உனக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? நான் ரெடி. என்ன ரெடி? உன் கடையில வேலை செய்ய நான் ரெடி. ஓஹோஹோ, அப்ப நானும் வீட்டு வேலை செய்ய ரெடி. எது? ஆம்பளை புஷ்பா. பொம்பளைங்க இல்லன்னா ஆம்பளைங்க ஓ பாக்க தானே போறேன். வா டியூட். என்ன டூட், வாப்பா. பயங்கரமான சேலஞ்சா இருக்கே. ஆமா டியூட். ஆம்பளை பொம்பளைன்னு ஒரு பெரிய லெவல்ல வாக்குவாதம் போயிட்டு இருக்கு போலயே. நான் தப்பான நேரத்துல வந்துட்டேனா? சே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க டூடு உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாரா, நீங்க அந்த டீயை குடிப்பீங்களா? நானா? இவ்வளவு நேரம் சத்தம் எல்லாம் பலமா இருந்துச்சே சுப்பு. ஆண்டி, உங்க சேலஞ்ச் உங்களோட, நான் பாவம். ப்ளீஸ் நீங்களே டீ போட்டுருங்களேன். காதல விழுந்துச்சா? புஷே, எனக்கும் ஒரு டீ. மூஞ்ச பாரு. என்ன இன்னைக்கு ஆபீஸ் போலியா? இல்ல டூட், எனக்கு இன்னைக்கு வீக்லி ஆஃப். ஓஹோ. என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் கிட்டார். ஓ, நல்லா இருப்பப்பா. முதல்ல அதை எடுத்துட்டு போ. காது ரெண்டும் கொய்யும் கொய்யுங்குது. ஐயா, நீ அவ சொல்றதெல்லாம் காதுல போட்டுக்காத. நான் ஏதோ சுமாரா வாசிக்கிறேன்ல, அந்த வயிற்றுச்சல் அவளுக்கு. இங்க பாரு, நீ எனக்கு நல்லா வாசிக்க கத்து கொடுத்தே ஆகணும்பா. டூட், உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நான் என்னைக்குமே ரெடி தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என் கிட்டாரை கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். நான் இன்னும் அந்த எங்கேயும் எப்போதும் பாட்டே கத்துக்கலையே. சரி பரவாயில்ல, அப்புறமா கத்துக்கிறேன். கொடுங்க கொடுங்க, நான் இந்தப்பா. தேங்க்யூ. பாடா. ஆண்டி, வாவ், டீ சூப்பரா இருக்குது. டீ சாப்பிட்றதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வரலாம் போலயே. நீ எப்ப வேணா வரலாம்ப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. சரி டூட், நான் கிளம்புறேன். புஷ்பா, நானும் கடைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். அப்போ உங்க சேலஞ்சு? முதலாளி கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாமா? திடீர்னு போய் கடையில நின்னா அவர் நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? தாராளமா கேளு. கடையில வேலை செய்ய எனக்கு என்ன, வீட்டு வேலையை செஞ்சு பாரு, அப்ப தெரியும் பொம்பளைங்க கஷ்டம் என்ன. இந்த புடி டிஃபன் பாக்ஸ். இந்தா இருந்து சாப்பிட்டு போப்பா. முள்ளங்கி சாம்பார் வைக்க போறேன். ஐயோ இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரி புஷ்பா, நான் கிளம்புறேன். வரையா டியூட்? ஓகே, பாய். யா பாய்.
சார் ஹாய் மீரா. சார் are you okay? லண்டனுக்கு போகாம ஆபீஸ்க்கும் வராம இங்கேயே சார் இருக்கீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? சார் வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல சார். உங்களை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. வேற வழி தெரியல, அதான் சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன சார் பிரச்சனை? ஏன் இப்படி மறைஞ்சிருக்கீங்க? சுத்தி இத்தனை பாடி கார்ட்ஸ் வேற, என்ன சார் ஆச்சு? மீரா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம பங்கஜ் சாரோட வேலை. இங்க என்ன நடக்குதுங்கிறது என்னை விட பங்கஜ் சாருக்கு தான் நல்லா தெரியும். அவர் தானே செக்யூரிட்டி ஹெட். அவர் சொல்றதை தான் நான் செய்யறேன். அதானே ஆஃபீஸ் ரூம். ஸோ நீ அவர்கிட்டயே கேட்கலாமே. மீரா, நீ நினைக்கிறது சரிதான். பங்கஜ் சார் செய்யறது கொஞ்சம் ஓவர் தான். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க ப்ரொடெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓவர்னா சரி சார், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். சார் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது மட்டும் தான் என்னோட ஒரே குறிக்கோள். நீங்களே சொல்லுங்க மீராஜி, எத்தனையோ வருஷம் அடைஞ்சு கிடந்த ஒரு நல்ல பாம்பு திடீர்னு வெளியே வந்தா என்ன செய்யும் மீராஜி? ப்ராபபிலி அது கொத்தும். அதே நாகம் யாரையாச்சும் ஒருத்தரை குறி வச்சு கொல்லணும்னு வெளியே வந்தா? தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பங்கஜ். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நான் சூர்யா சாரை சேஃபா வைக்க டிசைட் பண்ணேன். ஆனா சூர்யா சாரை பழி வாங்கணும்னு நினைக்கிற ஆள் யாராவது உலகத்துல இருப்பாங்களா? யார் பங்கஜ் அது? மீராஜி, அது கான்ஃபிடென்ஷியல் மீராஜி. அது என்னோட ஒர்க் எத்திக்ஸ். யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சாரி. உங்களுக்கு என்னமோ நினைச்சு ஏதோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் சார். இப்ப பார்த்த பிறகு ஐ அம் ரியலி ஹாப்பி சார். பங்கஜ் எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். சோ ப்ளீஸ் பி சேஃப் சார். ஆபீஸ் வேலை எதுவா இருந்தாலும் நானே உங்களுக்கு பர்சனலா ரிப்போர்ட் பண்றேன். அதெல்லாம் பரவாயில்ல மீராஜி. அது என்ன பரவாயில்லன்னு சொல்றீங்க பங்கஜ்? ஐ வில் ரிப்போர்ட் டு ஹிம். உங்களுக்கு இருக்கிற கடமை எனக்கு இருக்க கூடாதா? சார் நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க சார். ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த காரணத்து கொண்டும் இங்க இருந்து வெளியில மட்டும் போயிடாதீங்க. யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் us. ப்ளீஸ் டேக் கேர் சார். ஸ்டாப் இட் மீரா. இனஃப். என்ன நினைச்சீங்க ரெண்டு பேரும்? எனக்கு அக்கறையே இல்ல. நான் ரொம்ப பயந்தவன் நினைச்சீங்களா? டெல் மீ மீரா. என்னமோ குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உட்கார வச்சு மாறி மாறி அட்வைஸ் பண்றீங்க. உங்க எல்லாரையும் இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிட்ட எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? மனசுக்கு நெருக்கமானவங்களை பார்க்க முடியலைங்கிற கொடுமை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். உங்க மனசுக்கு நெருக்கமா ஆகணும்னு தான் நான் வந்தேன் சார். என் மேல நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சேஃப் ஆகுற வரைக்கும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார். மீரா, சார் நான் இங்க இருக்கிறதால பெரிய பிரச்சனை நினைக்க வேணாம். ஆபீஸ்ல எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும். ஷியோர் சார். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். என்னாச்சு? yet to start சார். நீங்க லண்டன்ல இருந்து வந்ததோ அதை பத்தி பேசலான்னு. நோ 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 நோ. நீ அந்த வேலையை உடனே ஆரம்பி. சென்னையே உழுக்கிற பயங்கரமான பிரச்சனை இந்த குப்பை. யாராவது வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தா அது வேலைக்காகாது. எங்க காலனில மட்டும் குப்பையை பிரிச்சு போட்டா போதுமா? இதனால ஊரே சரியாயிடுமான்னு அன்னைக்கு அவங்க கேட்ட கேள்வி இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் மீரா. ஓகே சார். ஜப்பான், ஜெர்மனி அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ண. தேவைப்பட்டா இங்க வரவே. தினம் தினம் காலையில குப்பையை என்ன பண்றதுன்னு ஜனங்க மலைக்கிறத நாம தடுத்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சா இதெல்லாம் சரியாகும்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே இருந்துட மாட்டேன். பங்கஜ்காக பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஐ வில் பி அவுட் சூன். ஓகே? எஸ் சார். பட் நான் இங்க இருந்து உங்களை பாத்துக்கிட்டா பெட்டர்னு தோணுது சார். நீ ஆபீஸ் வேலையை பாத்துக்கிட்டாலே என்னையும் பாத்துக்கிட்ட மாதிரி தான். அண்ட் உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. ஸோ யூ டேக் கேர் ஆஃப் ஆஃபீஸ் மீரா. பங்கஜ் சார் என்ன பார்த்து பாரு.
பங்கஜ் மீராஜி வாங்க போலாம். ஓகே சார், ப்ளீஸ் டேக் கேர். சார் ஃபைல். மீரா, சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். யூ வெல்கம் சார். என்ன யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்ன வேலை? என்னாச்சு சுப்பு? நம்ம வீட்டுக்கு யார் வந்தா இவங்களுக்கு என்னவா? ஐயோ, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவற? பேசாம உட்காரு. இந்த தண்ணி குடி. இப்ப சொல்லு, என்னாச்சு? யாருக்கும் மூஞ்சிக்கு நேரா பேசுறதுக்கு தைரியம் இல்ல, பின்னால குசு குசு குசுன்னு பேசுறது. என்ன சொன்னாங்க? அணுவை பத்தி தான். அணுவை பத்தியா? ஆ. எவடி அவ? எவாங்கற? எவளுக்கு என் பொண்ணை பத்தி பேச தைரியம் இருக்கு? உங்க வீட்டை பத்தி எல்லாம் பேசுன வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும், நாரி போயிடும் நாரி. அவ்வளவுதான். எவ என்ன சொன்ன சுப்பு? அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நீல் பாவம் அவன் கார்ல அணுவை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனான்ல, அத பத்தி என்ன கிண்டலா சிரிப்பு, என்ன நக்கலா பின்னாடி பொருளி பேசுறது. அப்பாடா, அவளுங்க கிடக்குறாளுங்க. இதுக்குதான் சுப்பு நான் உன்கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், அனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு. என் பேச்ச நீ எங்க கேக்குற? எவனோ பேசலான்றதுக்காகலாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படி ரொம்ப பேசினாங்கன்னு வச்சுக்கோயேன், நெஞ்ச நிமித்தி கட்டி போய் சொல்லுவேன், கண்டவன் கூட என் பொண்ணு கார்ல வந்து இறங்கல, அவ கட்டிக்க போறவன் கூட தான் கார்ல வந்து இறங்குறாங்க. என்ன சொல்ற சுப்பு? ஆமா புஷ், நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை யோசிப்போம்? பார்க்க அழகா, லட்சணமா, நல்ல வேலையில இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறவனா, நல்லா படிச்சவனா, அவ கூட அன்பா அனுசரணையா குடும்பம் நடத்துறவனா, எல்லாத்துக்கும் மேல அவ வயசுக்கு பொருத்தமான ஒருத்தனை தானே பாப்போம். அப்படி ஒருத்தன் கிடைச்சா உடனே நான் அணு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பையனை அணுவே செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பையனை எனக்கும் பிடிச்சிருந்தா, வாடா தம்பி என் பொண்ணு கயித்துல தாலியை கட்டுறா, 2 பேரும் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதையை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா சுப்பு, இப்போ அனுக்கு வயசு 20, அப்போ மாப்பிள்ளைக்கும் 20. ஐயோ, சரியா வராதே சுப்பு. ஐயோ புஷ், இது என்ன 2020 மேட்சா? கரெக்டா ஏஜ் பாக்குறதுக்கு ஒரு 25-26 வயசுல கிடைச்சா கூட அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணி முடிச்சு இவங்க வாயை அடைச்சிருவாங்க. நான் கரெக்ட் சுப்பு. அம்மா மகமாய், நீதான் அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்து கொடுக்கணும் தாயே. புஷ்பா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ, இஞ்சி டீ மாமாவுக்கு போட்டு கொடு. மாமாவா? மாமா எங்க இருக்காங்க? வேற யாரும் உனக்கு மாமா? நான் தான் உன் மாமா. டென்ஷன் டென்ஷன். முதல்ல இஞ்சி டீயை போட்டு கொடு.